நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கிராமம் பார்த்தீங்கன்னா, ஆடு 3 மாடு ஒரு கண்ணுக்குட்டிங்க. ஆளு கூட வந்து பூவு எடுக்கணும். அப்புறம் பூவு எடுத்து பூக்காரர் போட்டு பூவு தாட்டிட்டு பால்கார வருவா. பால் கறந்து பால் ஊற்றிட்டு இதுக்கெல்லாம் தண்ணி வச்சு தீனி போட்டு அப்புறம் திரும்பி சாப்பாடு செய்யணும். ஒரு வாரம் 2 வாரம் எடுத்துட்டு பூவு முடிஞ்சது. ஒரே மித்திர பையங்கிறாங்களே அதே 2 மூட்டை ஒரு மூட்டை சுற்றி போட்டால் தான் நல்லா தழுவு வரும் சாமி. நாளைக்கு காலையில் விலையானு இருக்குது. அங்கே விற்கிறதில்ல சாமி. அந்த விற்கிறதுல அவங்க கமிஷன் எடுத்துட்டு எங்களுக்கு தருவோம். மல்லிப்பூ 10,000 ரூபாய்க்கு போச்சு தெரியுங்களா? சாமி இப்போ பூவு இல்லை. பூவு இல்ல நல்ல காசு ஏன் சாமி? கண்டிப்பாங்க. நல்லா உங்குறவங்க திங்குறவங்க நல்லா இருக்கிறவங்க பாரு. அப்புறம் சோஸ்க்கு சேர்த்துட்டு இருக்கு அந்த மாதிரி. அழகா சிரிக்கிறீங்க. இந்த இன்னும் கறக்காதான் நானும் கறக்க மாட்டேன். காசு தான் கம்மி தான் சாமி. அது அவங்களும் வந்து 2 நேரம் வந்துக்கிறாங்க. ஆட்டி கொட்டானே இப்போ முன்னே இந்த ஐயா தான் ஆட்டும் போது கல்லில் ஆட்டும் போதெல்லாம் நாங்கள் அந்த முழுக்கொட்டை கொண்டு வந்தோம். ஏன்னா கொஞ்சம் ருசியாக இருந்தால் நல்லா வாங்கி நல்லா கொடுத்து நான் கல்யாணம் முடிச்சு வந்தது எங்களுக்கு காடி இந்த ஐயன் காடியில் வீடியில் ஒன்றும் இல்லை. இந்த 2 ஏக்கரா 12,000த்துக்கு வாங்கினேன் கல்யாணம் முடிச்சு வந்து. பவுன் 400 ரூபா. இப்போ 12,000 தருவாங்களே. இது பால் நாங்கள் எப்படி கிண்டி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கறக்குங்க. அது வயசாகிடுதா பல்லே இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பல்லு நல்லா இருந்து நம்ம சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமா இருக்கலாம். பல்லு பொக்கவாய் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் கிடைக்காது. என்ன சாமி அந்த மாதிரி தான். திங்கக்கிழமை காசு தவறாது கொடுத்தது தான் பால் கறப்பேன். வார்த்தை சொல்கிறேன் நானும். அது மாசம் பிரித்தா அதுக்கு பாதி எங்களுக்கு பாதி. எரு போட்டால் காடு வெளியே எரு போடலன்னா அப்படியே அந்த கமாலியாட்டு உட்காந்துருக்கு. பால் மூலமா காட்டுக்கு எரு வேணும். வீட்டோட சமந்த கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு உட்காந்துட்டா இந்த வீட்டுல காட்டுல என்ன வெளி போட்டாதான் வெளி இல்ல சாமியா அந்த மாதிரி. பொங்கமலையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. விவசாய அம்மாவும் ஒரு ஐயாவும் இருக்காங்க. இவங்க பாரம்பரியமான முறையில மாடுகளை வளர்க்கறதோட இல்லாம முல்லைப்பூ செடியும் அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். கருவேப்ப செடி. அம்மா வணக்கங்கம்மா. சரி சாமி. வணக்கம். உங்க பேருங்கம்மா? பார்வதி சாமி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம். சாமி நானும் வீட்டில் வேலை செஞ்சு ஏர்மாடுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. சரிங்கம்மா. மருமக இல்லை சாமி. அப்புறம் அவங்க எல்லாம் தாட்டி போட்டு ஆளு கூட வந்து பூவு எடுக்கணும். அப்புறம் பூவு எடுத்து பூக்காரர் போட்டு பூவு தாட்டிட்டு பால்கார வருவா. பால் கறந்து பால் ஊற்றிட்டு இது தண்ணி வச்சு அப்புறம் இந்த தீனி போட்டு மாற்றி கட்டிட்டு இப்படி இருக்கணும் சாமி. அப்புறம் திரும்பி சாப்பாடு செய்யணும். இதான் ரொட்டேஷனா பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை ஏக்கர்ல நீங்க 2 ஏக்கர் சாமி. இதா 3/4 ஏக்கர் 6 ஏக்கர் சாமி இருக்கு. ஓகே. இப்போ மொத்தமா 2 ஏக்கர் சாமி. 2 ஏக்கரா? சரிங்க. இப்போ முல்லைப்பூ வந்துட்டு எப்படி நீங்க விளைச்சல் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ பூவு தீந்துச்சு சாமி. இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் எடுத்துட்டு பூவு முடிஞ்சது கட் பண்ணுறது வெளியே கூட்டிகிட்டு வர்றது. அந்த செடியை கட் பண்ணுறது. கட்டு பண்ணி ஒரு 10 நாள் 15 நாள் கொஞ்சம் காயணும் பூமி. காய்ஞ்ச பிறகு ஏர் விட்டு ஓட்டணும். ஏர் விட்டு ஓட்டிட்டு அதில் ஒரு 10 நாள் காய விட்டு அப்புறம் ஆளை கூட்டிகிட்டு வந்து பாத்தி போட்டு பாத்தி கட்டணும். பாத்தி கட்டிட்டு அப்புறம் ஒரு இந்த மித்திர என்னமோ ஒரே மித்திர பையங்கிறாங்களே அதே 2 மூட்டை ஒரு மூட்டை பூமி எவ்வளோ இருக்குதோ அந்த பொருள் கொண்டாந்து வச்சுட்டு செடிக்கு சுற்றி போட்டால் தான் நல்லா தழுவு வரும் சாமி. தழுவு வந்த பிறகு தான் பூ வரும். எத்தனை மாதம் வரைக்கும் முல்லைப்பூ இருக்குங்கம்மா? முல்லைப்பூ சாமி 1 வருஷத்துல 3 மாதம் ரிட்டர்ன். எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்குங்க? இந்த தை மாதம் இல்லை. தை மார்கழி மார்கழி இருக்குது. எங்களெல்லாம் ஒவ்வொருத்தரெல்லாம் செடி அறுத்துட்டாங்க. நல்லா பக்குவாக பண்ணணும் சாமி. பக்குவம் எல்லாமே இருந்தால் முன்னியாக இருக்க வேண்டியது. நாங்கள் கொஞ்சம் பக்குவாக செஞ்சதோம்னாலும் இன்னும் பூ இருக்குங்களா? 1.5 கிலோ வந்து சாமி இன்னைக்கு. இதுதானுங்கம்மா பூ? இதுதான். இது வந்துட்டு அரும்பு எடுத்து அரும்புல இருந்து அப்படியே வரும் இல்லைங்களா? நாளைக்கு காலையில் விலையானு இருக்கு. அந்த வெள்ளியே எடுக்கணும். இப்போ எவ்வளோ கிலோ வருதுங்கம்மா? இப்போ 1.5 சாமி. 1.5 கிலோ வருது. இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதுங்க? 1.5 கிலோ நாங்கள் பூக்காரர் போடுறோம் சாமி. நாங்கள் கொண்டு போகிறோமா விற்கிறதுக்கு நாங்களாம் போடுறதில்ல. பூக்காரர் இங்கேயே வந்து எடுத்துக்கிறோங்க. நான் எடையை போட்டு தின்ன மேலே வச்சா இங்கே எடுத்துக்கிறாங்க. எவ்வளோங்கம்மா வருது? ஒரு கிலோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? அங்கே விற்கிறதில்ல சாமி. அந்த விற்கிறதுல அவங்க கமிஷன் எடுத்துட்டு எங்களுக்கு தருவோம்.
மல்லிப்பூ 10,000 ரூபாய்க்கு போச்சு தெரியுங்களா? சாமி ஒரு கிலோ 10,000 ரூபா மல்லிப்பூ. டிவியில் பார்த்துருப்பீங்க. 1 கிலோ 10,000 ரூபான்னா ஆனா பூ இல்ல, விளைச்சல் இல்ல. பூ இல்ல. இருந்துச்சுன்னா அந்த கோழி பண்ண அந்த தோட்டத்தில் அதே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பூ செடி இப்போ தான் மல்லி செடி போட்டிருக்கிறாங்க. இப்போ பூ இல்லை. பூ இல்ல. நல்ல காசு. நல்ல காசு இல்லைங்களா? ஆடு படுற மாதிரி இருக்கு சாமி. இப்போ ஆடு எப்படி நாங்கள் அதில் முட்டு வலி போட்டு எடுக்கிறோமோ அந்த மாதிரி செடி பூ நல்லா வரும். நல்லா வரும். வளர்ச்சி கம்மியாக இருந்தால் அதுலேயும் கம்மி தான். அதுதாங்கம்மா. ஏன் சாமி? கண்டிப்பாங்க. நல்லா முங்குருவீங்க திங்குருவீங்க நல்லா இருக்கிறவங்க பாரு. அப்புறம் சோர்ஸ் சேர்த்துட்டு இருக்கு அந்த மாதிரி. ஓகே. இப்போ பூலை தாண்டி வாழையும் வச்சிருக்கிறீங்க. அது வீட்டுக்கு வீட்டு யூஸ் தான். என்ன வாழைங்க போது? அது என்னமோ சொல்லுவேன். இல்லை நம்ம பாடை சரியானா பாடை நம்ம பாடை யாத்திரை பாடியா ரஸ்தாளி. கரெக்டாக சொல்கிறாருங்க ஐயா. ரஸ்தாளி ஐயா தெரிய மாட்டேங்குது. ரஸ்தாளி நல்லா அழகா சிரிக்கிறீங்க ஐயா. சூப்பரா நல்லா இருக்கு. சரி, இந்த மாடுகளை பத்தி சொல்லுங்கம்மா. எத்தனை மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க? 3 மாடு சாமி, 1 கண்குட்டி வச்சிருக்கிறோம். 3 அப்புறம் எல்லாமே அதுவும் செனை இதெல்லாம் இப்போ பாலிப்போம். நாங்கள் பால் கறக்குதா பால் ஊற்றுறோம். நாங்கள் எல்லாம் கறக்க முடியாது. இந்த இன்னும் கறக்காதான் நானும் கறக்க மாட்டேன். அப்போ எங்கள் மகனும் அந்த மாதிரியால் உட்காந்து எல்லாரோட கறக்க மாட்டேன். கறந்தா நாங்களும் இந்த இதுக்கு கொண்டு போய் ஊற்றுனா காசு தான். பால்காரனே வரோம், அவனே 2 நேரம் கறந்து. எத்தனை ரூபாய்க்கு எடுத்துக்கிறாருங்க? 1 லிட்டர் எத்தனை ரூபா வருது பால்காரர் வந்து? எங்களுக்கு 24. ரொம்ப கம்மியாக இருக்கு. கம்மி தான் சாமி. அது அவங்களே வந்து 2 நேரம் கறந்துக்கிறாங்க. அதனால ரொம்ப கம்மியாக இருக்கு. ஐயா உங்களால் முடியலன்னா நீங்கள் போய் உட்காந்துக்குங்க. போங்க சாக் போய் குண்டுறோம். போங்க. சாக் செட்டில் அந்த டிகிரி வந்து 2 பையன் ஊரை படிக்கிறான். அப்படிங்களா? ஒரு செய்தி இருக்கிற இந்த ஊரில். எப்படி நாங்கள் வளர்க்குறோம். சரிங்க, வளர்த்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பெரியவா சாமி தீர்த்தங்கோல் இருக்கிறான். அப்படிங்களாம்மா? சரி, அப்போ இந்த மாடுகளுக்கு என்னென்ன மாதிரி தீவனங்கள்லாம் கொடுத்துட்டு? சாமி நெல்லும் பில்லும் தவிட்டு மூட்டை கொண்டு வரணும். அப்புறம் பருத்தி கொட்டைன்னு இப்போ முன்ன இந்த ஐயா தான் ஆட்டும்போது கல்லில் ஆட்டும்போதெல்லாம் நாங்கள் அந்த முழு கொட்டை கொண்டு வந்தோம். இப்போனே யார் சாமி ஆடுறதில்ல. இந்த அரைச்ச பருத்தி கொட்டையே கொண்டு வந்தது. அரைச்ச பருத்தி கொட்டையே ஒவ்வொரு மூட்டை கொண்டு வருவோம். அவங்க தவிட ஒரு மூட்டை, அந்த பருத்தி கொட்டை ஒரு மூட்டை, புண்ணாக்கு ஒரு முந்தா நேரத்தை கொண்டு வந்து அதோ வீட்டை சோடு எல்லா இதில் தண்ணியில் போடணும். அது என்ன கொஞ்சம் ருசியாக இருந்தால் நல்லா வாங்கி நல்லா கொடுத்து அதனால தானே. இப்போ கிராமத்து சைடில் இப்போ இது வந்து கிராமத்து மாடு. இது நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் சைடில் ஒரு கிராமத்து மாடு நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்பத்தில் ஒரு மாடு தான் வச்சுருந்தீங்களா? ஒன்று தான் வச்சுருந்தேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சரி பால் மருமக இருந்தா நாங்கள் சாமி ஃபஸ்ட்லேருந்து சொன்னேன். நான் கல்யாணம் முடிச்சு வந்தது எங்களுக்கு காடி இந்த காடியில் வீடியில் ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்ததா இது 12,000 இந்த 2 ஏக்கரா 12,000த்துக்கு வாங்கினேன் கல்யாணம் முடிச்சு வந்து. எங்களுக்கு காடு வீடெல்லாம் இல்லை, இல்லாமல் இருந்தால் இந்த ஊரில் பிழைக்க முடியாது அப்படின்னு. சரின்னு எங்கள் அப்பாவிங்க போட்ட நகையெல்லாம் விற்று அப்போ என்னங்க சாமி 400 ரூபா பவுன் 400 ரூபா நான் விற்கும்போது. இப்போ எங்கே போய் நிற்கிது? தாண்டிடுச்சு. நான் போன மாதம் எடுக்கும் போது லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. பேத்திக்கு போடணும். அப்புறம் எங்கே எப்படி அப்புறம் இப்போ 12,000 தருவாங்களே இது? அந்த மாதிரி சாமி. இந்த மாடுக்கு வந்து என்ன மாடுங்க? என்ன இன மாடுங்க? நாட்டு மாடு. அதுதான் கேட்குறேன். நாட்டு மாடுங்களா? நாட்டு மாடுங்கிறது வந்து எப்படிங்கம்மா? எவ்வளோ பால் கறக்குங்க? பால் நாங்கள் எப்படி கிண்டி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கறக்குங்க. நாங்கள் கம்மி பண்ணினா கம்மி தான். அதெல்லாம் பால் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கம்மா? அதிகப்படுறதுக்கு சாமி இப்போ மக்காசாவை தொட்டு இப்போ வண்டியில் வந்தது அது ஒரு 4 கட்டை வாங்குறது தான். அப்புறம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொஞ்சம் போடுறது. இப்போ வேசையில் இது விட்டு அந்த பக்கம் போகிறதுக்கே ஒன்றும் இல்லை. மாடு மேய்க்கிறதுக்கு எது மேய்ச்சல் விடுறது இல்லை. எங்க என்ன சாமி இருக்கணும்? புல்லு எதுவும் இல்லை. அங்கே கட்டி இங்கே கட்டி கொண்டு போய் கட்ட வேண்டியது தான். மழை வேணும் இதெல்லாம் பில்லில் வந்தால்
நாங்கள் கொண்டு போய் அந்த பக்கம் கொஞ்சம் மேய்ப்போம். இப்போல்லாம் அந்த பக்கம் பிடிச்சிட்டு போகிறதுக்கே முடியும். மேய்ச்சலுக்கு இல்லை இல்லை சாமி. என்ன சாப்பிட்டு இருக்குதுங்க மாடு? மாடு என்ன மக்காசோள தட்டு. மக்கா தட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆ மாடெல்லாம் சாதுவான மாடுங்களாம்மா? மாடெல்லாம் ஒரு மாடை மடியில் விழுந்தாலும் கூட மாட்டாது, பாயத்துக்கு வராது. நல்லா வளர்த்துருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை ஈத்து எடுத்துருக்குங்க கன்று? அதை கொடுத்துருவோம் சாமி. அதுக்கு பல்லே இல்லை, வயசாயி. எதுங்க இது? ஏங்க அது வயசாயிடுதா? பல்லே இல்லை. பல்லு இல்லையா? வயசாயிடு சாமி. அது அதோட மக, இதோட மக, இதோட மக இது. ஏங்கம்மா அந்த பல்லு வந்து வயசான மாடுகளுக்கு தேஞ்சு போகுமாமாங்க சொல்கிறேன். இதுக்கு எவ்வளோ வயசு இருக்குங்க? இதுக்கு 7, 8, 9 ஈட்டு கண்ணுக்குட்டி போடுறது. இதுதான் பெருசுங்களா? நம்ம ஏது நாங்கள் இடியாட்டா 2, 3 நாளாக கொடுத்துட்டோம். இது ஆரம்பிச்சது இதுதான். இப்போ செனையா இருக்குங்களா இது? எது இது? பால் கறக்குது செனை. சேனை இது கொடுத்துருவீங்களாண்ணே? அது வயசாயிடு வேண்டாம் சாமி அப்படின்ட்டு கொடுத்துருவோம். பால் எவ்வளோ லிட்டர் கறக்குதுங்க? பால் 1.5 லிட்டரு 1.5 படி இப்படி. வயசானா கம்மியாக தான் கறக்குங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் இந்த தட்டிட்டாலும் நல்லா திங்கதல்ல. அப்புறம் இது கேட்டால் தட்டிட்டாலும் திங்கதல்ல. ஆமாம், அதனால பால் அதிகமாக. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த சாப்பிட்டு பல்லு நல்லா இருந்து நம்ம சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். பல்லு பொக்கவாய் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் கிடைக்காது. என்ன சாமி அந்த மாதிரி தான் மாடுகளுக்கு அதே மாதிரி தான். அம்மாங்களுக்கு வயசு? எனக்கு சாமி எனக்கு 70 வயசுக்கு இப்படி இருக்கு. ஐயாக்குங்க? ஐயாவுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம். அதுக்கு மேலே. பசுமாடு வளர்த்து நீங்கள் இதில் வந்து எவ்வளோ வருமானம் ஒரு மாதத்துக்கு உங்களால் சம்பாதிக்க முடியுதுமா? மாதத்தில் சாமி வாரம் அந்த பால்கார காசு தந்துடுவேன். திங்கக்கிழமை காசு தவறாது கொடுத்துட்டு தான் பால் கறப்பேன். அந்த மாதிரி நல்லா நாங்கள் பால் 10 படி 12 படி ஊற்றினோம்னா 2,500 2,000 இப்படியெல்லாம் வரும். அதில் பிரிச்சுக்கிங்களே நீங்கள் மாதம்? இல்லை வாரத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு கூட சொல்கிறேன் நான். அது மாதம் பிரித்தா 10,000 வருமில்ல. 10,000க்கு நாங்கள் ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கு போடணுமில்ல மட்டும் வழி. அது என்னென்ன பண்ணுவீங்க அதையும் சொல்லுங்கள். அதான் சாமி பருத்தி கொட்டை, தவுளு, புண்ணாக்கு இதெல்லாம் கொண்டு வந்து போடணும். தீனி வாங்கி போடணும். அதுக்கு எவ்வளோ செலவாகுது? அதுக்கு ஓரளவுக்கு ஆகும். பாதிக்கு அதுக்கு பாதி, எங்களுக்கு பாதி. எங்களுக்கு என்ன இந்த காட்டுக்கு அந்த எருவு தான் மிச்சம். இப்போதான் பாயிண்ட் குறையும். இவ்வளோ நேரத்தில் இப்போதான் பாயிண்ட் கொண்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு விவசாயத்துக்கு இன்னொரு விவசாயம், அதாவது மாட்டினுடைய துணை வந்து அந்த எருவு மூலமாக தான் இருக்குது இல்லைங்களா? எரு போட்டாதான் காடு வேலையும். அதுக்காக தான் நீங்கள் எல்லாம் 4 வச்சுட்டு 10 2 ஏக்கரை சாமி கருவேப்பு செடி 10ல் நாங்கள் வாங்குவோம் வெளியே. பேக்கெட்டு 4,000 3 என்னமோ மகள் தள்ளி இருக்குது, வாங்கி போட்டுக்குவோம். எரு போடலன்னா என்ன ஆகுமா? எரு போடலன்னா அது அப்படியே அந்த கமாலியாட்டு உட்காந்துருக்குது. சக்தி வேணுமல்ல. அதுக்காக தான் எரு போடுறது. எரு போடுறது அதுக்காக தான் நீங்கள் இந்த மாடுகளை வச்சிருக்கீங்க. மற்றபடி இந்த பால் மூலமா உங்களுக்கு வர வருமானத்தை விட ஓகே ஓகே. அதாவது எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் பாலுக்காக தான் அந்த மாட்டை வளர்த்துறாங்க. ஆனால் நீங்கள் எருக்காக தான் மாட்டையே வளர்த்துறீங்க. காட்டுக்கு எரு வேணும். சரியான பாயிண்ட். நம்ம ஒரு விவசாய தொழில் பண்ணோம்னா மாடு இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இந்த காட்டில் என்ன சமையல்? ஒன்றுமே இல்லை. நாங்கள் வீட்டோட சமந்த கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு உட்காந்துட்டா இந்த வீட்டில் காட்டில் என்ன வேலை? ஒன்றும் இல்லை. முட்டை வேலை போட்டால் தான் வேலை. ஆமாம், அந்த மாதிரி. சரிங்கம்மா, ஓகேம்மா. நிறைய தகவல்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. சின்னதாக பேசினாலும் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க சாமியா. அந்த மாதிரி ನಿಮ್ಮ ಮಗನ ಕಾಯಿಗೆ ನಿಮ್ಮ ಕನ್ನಡಲ್ಲ ನುಡಿಯ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಯಾಣ ನಿಮ್ಮ ಹಸು ಯಾಸು ಮಡಿಯೂರಿ ಯಾಣ ತೋಂಟ ಮಡಿಯೂರಿ ಅಂತ ಹೇಳಿ. ನಾನು 2 ಎಕರೆ ಭೂಮಿ ರೋಟೋರ ಭೂಮಿ ರೋಟೋರ ಮನೆ. ನಮ್ಮ ಮನೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ ದನ ಕರು ಮಡಿಕೊಂಡು ನಾನು ಸಾಯ್ಕೊಂಡು கஷ்டப்பட்டுக்கண்டு சாமி மக்கள் இப்போ அந்த ஐயா மம்பட்டி எடுத்து களை வெட்டு காட்டில். எங்கள் மகன் கூட கொஞ்சம் வெயிலுக்கு எங்கள் மகன் தாங்க மாட்டான், செய்வான்.
எங்கள் பேர மரம் உங்களையாட்டார் ரெண்டு சரிங்க. பேரும் செய்ய மாட்டாங்க. அவங்களையே நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். நல்ல விஷயம் பண்றீங்க. ம். பெரிய விஷயமா. ம். சரிம்மா, ரொம்ப நன்றிங்க. சாமி ரொம்ப நன்றி. ஸோ அம்மாங்க பார்த்தீங்கன்னா யதார்த்தமான பேச்சு, அதாவது முல்லைப்பூ செடி எப்படி வளர்க்குறது, அதே சமயம் தன்னுடைய கருவேப்பிலை செடி இங்கே வச்சுருக்காங்க, வாழை மரம், அதோட பார்த்தீங்கன்னா பசுமாடுகள். பசுமாடுகள் வந்து வளர்க்குறது பல வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பாலுக்காக தான் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பாலை தாண்டி அந்த ஒரு எரு வந்து விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அம்மா நம்மக்கிட்ட விளக்கி சொன்னாங்க. இந்த வீடியோ காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்தையும் அணுகி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை இயல்பான முறையில் நான் உங்ககிட்ட காட்சிப்படுத்திட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு என்னென்னா, இந்த ஒரு வீடியோ ஒவ்வொரு வீடியோவிலையும் என்னோட வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா பல பேர் பார்ப்பாங்க. கிராமத்து மண் வாசனையோட சிவா டிவியை நீங்கள் பார்க்க தவறாதீங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.